தேவனூர் புதூர் திருச்சி மாவட்டங்க. தேவனூர் புதூரில் திருவிழா வச்சாங்க, இது வழுக்குமரம் ஏறுறதுக்கு. அப்போ 2 கோஷ்டிக்கு சண்டை வந்துருச்சு. இவர் கார்த்திகை வந்து சமாதானப்படுத்த வெளுக போனார். இவர் நீயே சண்டைக்கு வரேன்னு சொல்லி அவர் குத்திட்டு ஓடிட்டார். இவர் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகும்போது போகிற வழியிலே இறந்துருச்சு. நாமக்கல் ஜிஹெச் கேட்டு கொடுத்துட்டு போட்டாங்க. அங்கே போய் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நேற்று தான் அடக்கம் பண்ணோம். அவங்க இல்லாதவங்க, ரொம்ப ஏழை, ரொம்ப பார்த்தா பாவமாக இருக்கும். அவங்களுக்கு அரசாங்கம் தான், ஐயா தான் ஏதோ உதவி பண்ணோம். மாவட்ட ஆட்சியார் ஏதோ உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க குடும்ப காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் வேலையோ ஏதோ ஒரு வீடு மனை எதுவுமே இல்லை. என்னதா அவங்களுக்கு அம்மா மட்டும்தான் இருக்கு. அது பொழுது ஒரு பையன் இருக்காப்புல, ஒரு பொண்ணு இருக்காப்புல. பொண்ணுக்கு வந்து பையனுக்கு வந்து 5 வயசு இருக்கும், பொண்ணுக்கு வந்து 13 வயசு இருக்கும். அவ்வளோதான் இருக்கு. குத்துனவங்க வேலை பார்ட்டிங்க, அதான் ஒரு ஊருக்குள்ள தான். பிடிச்சிட்டாங்க. நேற்று போய் அங்கே பொண்ணு 2 பேர் பிடிக்க, இன்னொருத்தர் பிடிக்கல. மொத்தம் 3 பேர் அதில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. அவர் தான் கூலி தொழில் பார்த்து ஏதோ குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ அவரே போயிட்டார். அவங்களுக்கு வந்து ஏதாவது வீட்டு மனை வீடு கட்டுறதுக்கு ஏதோ அரசாங்கம் வேலை அவங்களுக்கு எதை கொடுத்தா அவங்க போலப்போ பார்த்துக்குவாங்க, இதை காவந்து பண்ணலாம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரது எனக்கு எல்லாமே. எங்கள் வீட்டுக்காரர் போய் எங்களுக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. அப்பா எனக்கு இல்லை, அம்மா இருக்கிறாங்க, 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது. எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணல. எங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நீங்கள் பார்த்து எங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணுங்க. விளையாட்டு போட்டி வச்சுருக்காங்க. அதில் 2 கோஷ்டிக்கும் மோதல் ஏற்பட்ட போது பிரச்சனை ஆச்சு. மோதலில் சமாதானம் பண்ண போனவர் தான் இந்த கார்த்திக் மீனாவோட கணவர். அவர் சமாதானம் பண்ண போனவரை மறைச்சி வச்சிருந்த கத்தியில் அவர் குத்திட்டு ஓடிட்டாங்க சமூக விரோதிங்க. அதனால் நாமக்கல் அரசு மருத்துவமனை கொண்டு போகிற வழியிலேயே இறந்துட்டார். அது இறந்த பிறகு இந்த பொண்ணுக்கு வந்து மீனாங்கிற பொண்ணுக்கு குழந்தை, ஒரு பையனும் ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. எந்த ஆதரவும் இல்லை. அதனால் அந்த மாவட்ட ஆட்சியரிடம் வந்து இழப்பீட்டு தொகையும் அரசு வேலையும் இந்த இலவச மனையுடன் வீட்டு கலைஞர் கனவெல்லாம் கட்டித்தர சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். நாங்கள் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.